Hello friends, welcome back to Learn English with Helen. இந்த வீடியோல நம்ம daily use sentences தான் பார்க்க போறோம். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. Without delay, let's get started. Let's see the first sentence. என்னால் சிரிப்பை நிறுத்த முடியவில்லை. என்னால சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணவே முடியலன்னு சொல்வீங்க இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? I couldn't stop laughing. என்னால சிரிப்பை நிறுத்தவே முடியலன்னு அர்த்தம். I couldn't stop laughing. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் பூக்கள் வாடுகின்றன. பூலாம் வாடிடுச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? The flowers are withering. Witheringனா வாடிடுச்சுன்னு அர்த்தம். The flowers are withering. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் நான் உண்மையில் அப்படி நினைக்கவில்லை. நான் உண்மையாவே அப்படி நினைக்கலன்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? I really don't think so. I really don't think so. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் இங்கிருந்து நடந்து செல்லும் தூரம் தான். இங்கிருந்து நடந்து செல்லும் தூரம் தான், வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? இட் இஸ் ஜஸ்ட் அ வாக்கிங் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஹியர். இங்கிருந்து கொஞ்சம் தூரம் தான் இருக்கு, நடந்தே போயிடலான்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான். இட் இஸ் ஜஸ்ட் அ வாக்கிங் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஹியர். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இங்கிருந்து நடந்தே செல்லலாம். இப்போ ஒரு இடம் ரொம்ப நம்ம வீட்ல இருந்து ரொம்ப கிட்டே இருந்துச்சுன்னா நீங்க எந்த வெஹிக்கிளோ எதுவுமே எடுக்காம நீங்க நடந்தே போயிடலாம்னு சொல்வீங்க இல்லையா? அதுதான். இங்கிருந்து நீங்க நடந்தே போயிடலாம். அதை எப்படி சொல்லலாம்? You can go on foot from here. இங்கிருந்து நீங்க நடந்தே போயிடலாம்னு அர்த்தம். You can go on foot from here. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இங்கே ஏதாவது ஹோட்டல் இருக்கிறதா? நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், ஒரு தெரியாத இடத்துக்கு போறோம், அங்க எங்கேயாவது ஹோட்டல் இருக்கான்ட்டு யார்ட்டையாவது விசாரிக்கிறோம். அதை எப்படி கேட்கலாம்? Is there any hotel around here? இதை சுற்றி எங்கேயாவது ஹோட்டல் இருக்குதா அப்படின்னு அர்த்தம். Is there any hotel around here? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் நீங்கள் என்னை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? நீங்க என்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு கேட்போம் இல்லையா? அதை எப்படி கேட்கலாம்? What do you think about me? What do you think about me? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் நீங்கள் என்னை சந்திப்பது சாத்தியமா? நீங்க என்னை மீட் பண்றது பாசிபிளா? என்னை மீட் பண்ண முடியுமா உங்களாலன்னு கேட்போம் இல்லையா? அதை எப்படி கேட்கலாம்? Is it possible for you to meet me? என்னை நீங்க மீட் பண்ண முடியுமா உங்களால அப்படின்னு அர்த்தம். Is it possible for you to meet me? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இது எதிர்பாராத விதமாக நடந்தது. ஒரு விஷயம் நாங்க எதிர்பார்க்கவே இல்லை, அன்எக்ஸ்பெக்டடா நடந்துச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? It happened unexpectedly. It happened unexpectedly. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் நான் போன பிறகு அவள் ஏதாவது சொன்னாளா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க போன பிறகு யாராவது உங்களை பத்தி ஏதாவது பேசினாங்களான்னு கேட்போம் இல்லையா? அதுதான். Did she say anything after I left? நான் போன பிறகு அவ ஏதாவது என்னை பத்தி சொன்னாளா? அதுதான் அர்த்தம். Did she say anything after I left? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் நீங்கள் நாள் முழுவதும் தொலைபேசியை பார்க்கிறீர்கள். அப்படின்னா நீங்க டே ஃபுல்லாவே நீங்க போனையே பார்த்துட்டு இருக்கீங்கன்னு சொல்வீங்க இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? You are looking at the phone all day. ஸோ நாள் ஃபுல்லா நீங்க போனையே பார்த்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். You are looking at the phone all day. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் அவள் பேசினால் தான் நான் பேசுவேன். அவ பேசினாதான் நான் பேசுவேன்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? I will speak only if she speaks. அவ பேசினாதான் நான் பேசுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் சண்டெல்லாம் போட்டுக்கிட்டா நம்ம இப்படிதான் சொல்லுவோம். நான் பேச மாட்டேன் அவட்ட, அவ என்கிட்ட பேசினாதான் நான் அவட்ட பேசுவேன்னு சொல்லுவோம் இல்லையா? அதான் I will speak only if she speaks. அவ பேசினாதான் நான் பேசுவேன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் நாளை இந்த நேரத்தில் நான் அங்கு இருப்பேன். நீங்க யார்ட்டையோ சொல்றீங்க, நாளைக்கு இந்த டைம்ல நான் கரெக்டா அங்க வந்துருவேன்னு சொல்றீங்க. அதை எப்படி சொல்லலாம்? I will be there by this time tomorrow. நாளைக்கு இந்த டைம்ல நான் அங்க இருப்பேன்னு அர்த்தம். I will be there by this time tomorrow. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் எனக்கு தெரிந்தவரை அவர் ஒரு நல்ல மனிதர். அதை எப்படி சொல்லலாம்? As far as I know, he is a good person. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் ஒரு நல்ல மனுஷன், நல்ல மனிதர்ன்றதை இப்படி சொல்லலாம். As far as I know, he is a good person. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் முடிந்தால் வருவேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு ரிலேட்டிவோட ஃபங்க்ஷனுக்கோ அவங்க இன்வைட் பண்ணிட்டு போறாங்க, என்னால் முடிஞ்சாதான்ப்பா வர முடியும்னு சொல்லுவோம் இல்லையா? அதான் முடிந்தால் வருவேன். அதுக்கு எப்படி சொல்லலாம்? I will come if possible. என்னால் முடிஞ்சா நான் வரேன்னு அர்த்தம். I will come if possible. ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கைண்ட்லி சப்ஸ்கிரைப் த சேனல் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.